ஹாய் ஹலோ எவ்ரிஒன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து மணியன் பேசுகிறேன். இன்றைக்கி டே 5க்கான கவுன்சிலிங் ரிப்போர்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இதில் பார்க்க போகிறது ஆப்சன்டேஸ் எவ்வளவு, இன்னைக்கு எவ்வளோ எடுத்திருக்காங்க, டோட்டல் எவ்வளோ எடுத்திருக்காங்க, ப்ளஸ் வந்துட்டிங்கன்னா பிஎஸ்டிஎம்மில் எவ்வளோ எடுத்திருக்காங்க, பிஎஸ்டிஎம்மில் எவ்வளோ போயிருக்குது, நாளைக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் இது மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மை கைண்ட் ரெக்வஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ முடிச்சோன்னே இன்றைக்கி ஒரு மணி நேரம் இல்லைன்னா 1.5 மணி நேரத்தில் உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி பிடிஎஃப் உங்களுக்கு போட்டுறேன். நிறைய பேர் அது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிருந்தீங்க. நான் அது தெளிவாக என்னென்னா டெலிகிராமோட ஃபஸ்ட் கமெண்ட்லேயுமே இல்லை ஃபஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லாம் நான் டெலிகிராம் குரூப்போட லிங்க் நான் கொடுத்துட்றேன். அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம அந்த பிடிஎஃப் அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அது மூலமாக அந்த பிடிஎஃப் நீங்கள் எடுத்துக்கலாம். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி பிடிஎஃப் ப்ளஸ் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவில் இன்னைக்கான கவுன்சிலிங் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி கவுன்சிலிங்கில் மொத்தம் ஜென்ரல் வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கிறது 442 ஃபில் ஆயிடுச்சு. அவைலபிள் 267 அவைலபிளாக இருக்குது. பிஎஸ்டிஎம்மில் 11 ஃபில் ஆகிருக்குது. 185 ஆல்மோஸ்ட். பிஎஸ்டிஎம்மில் மூவானே ஆகவே இல்லை. ஓகேங்களா? அப்படியே இருக்குது. இன்றைக்கி இது பர்சன் வித் டிசபிலிட்டியில் 2 வேகன்சிஸ் நேற்று 1 போயிருந்தது. அதாவது நேற்று மீன்ஸ் போன வாரத்தில் 1 போயிருந்தது. இந்த வாரத்தில் இன்னொன்று எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஜிடி உமனில் 205 ஆல்மோஸ்ட் உமன்ஸ் ஃபில் ஆக போகுது. ஓகேங்களா? 84 வேகன்சிஸ் மட்டும்தான் இன்னும் அவைலபிளே இருக்குது. ஏன்னா இது ஹாரிசான்டல் ரிசர்வேஷனோட இம்பாக்ட். ஸோ ஃபஸ்ட்டு உமன்ஸ் தான் ஃபில் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம்மில் 7 போயிருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டிவில் இன்றைக்கி ஃபஸ்ட் வேகன்சிஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஒரே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டிவ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க 46 சரி மொத்தம் 46 இன்னும் அவைலபிளாக இருக்குது. ஒரே ஒருத்தர் எடுத்திருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டிவ் பிஎஸ்டிஎம் இன்னும் மூவ் ஆன் ஆகவே இல்லை. நெக்ஸ்ட் பிசியில் 338 வேகன்சிஸ் ஃபில் இருக்குது. 271 அப்படியே அவைலபிலிட்டி இருக்குது. பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம்மில் 2 156 அதாவது பிஎஸ்டிஎம்மில் 2 ஃபில் ஆகிருக்கு. 156 வேகன்சிஸ் அப்படியே தான் இருக்குது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா உமன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 146 வேகன்சிஸ் ஃபில் ஆயிடுச்சு. 106 அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ உமன்ஸ் சீக்கிரம் மூவ் ஆன் ஆயிரும். ஓகேங்களா? இது ஜென்ரலுக்கு முன்னாடியே உமன்ஸ் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் ஒரே ஒரு வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா பிசி டெஸ்டிபியூட்டிவில் எதுவுமே இன்னும் மூவ் ஆனாலும் ஜென்ரலில் மட்டும் ஒரே ஒரு வேகன்சிஸ் மூவ் ஆன இருக்குது. நெக்ஸ்ட் எம்பிசியில் 251 ஃபில் ஆயிருக்கு. 213 வேகன்சிஸ் இன்னும் அவைலபிளாக இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3 ஃபில் ஆயிருக்கு. 123 அவைலபிலிட்டி இருக்குது. உமன்ஸில் 96 ஃபில் ஆயிடுச்சு. 85 அவைலபிலிட்டி இருக்குது. எம்பிசி உமன் ஓரளவுக்கு ஸ்லோ மூவிங்கில் தான் இருக்குது. எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் ஆல்மோஸ்ட் 1 ஃபில் ஆயிடுச்சு. 47 இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. எம்பிசி டிஸ்ட்ரிபியூட்டிவ் பிஎஸ்டிஎம் எதுவுமே ஃபில் ஆகலை. பிசிஎம் ஜென்ரலில் 32 ஃபில் ஆயிருக்கு. 56 அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட் பிஎஸ்டிஎம்மில் எடுத்துட்டோம்னா இன்னும் 0 தான். எதுவுமே பிசிஎம் இன்னும் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. பிசிஎம் இன்னும் 2 நாள் கரம்ஸ் தான் பிஎஸ்டிஎம் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா பிசிஎம் உமனில் 8 வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு. மித்த வேகன்சிஸ் இன்னும் ஃபில் ஆகலை. பிஎஸ்டிஎம்மில் இன்னும் ஃபில் ஆகவே இல்லை. எஸ்சிஏ ஜென்ரலில் 9 வேகன்சிஸ் இன்றைக்கி ஃபில் ஆகிருக்கு. பிஎஸ்டிஎம் இது ஃபில் ஆகலை. உமன்ஸ் பார்த்திங்கன்னா 2 ஃபில் ஆகிருக்கு. மொத்தமாக 11 வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு. ஓகேங்களா? எஸ்சிஏல இன்னும் 21 வேகன்சிஸ் அப்படியே அவைலபிள் இருக்குது உமன்ஸில். எஸ்சி ஜென்ரலில் 115 வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு. 225 வேகன்சிஸ் அப்படியே இருக்குது. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரே ஒரு வேகன்சி போயிருக்குது. உமன்ஸ் பிஎஸ்டிஎம்லேயும் ஒரே ஒரு வேகன்சி போயிருக்கு. ஓகேங்களா? உமன்ஸ் ஜென்ரலில் 58 வேகன்சிஸ் போயிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 228 மொத்தமாக 1072 வேகன்சிஸ். மித்த எதுவுமே ஃபில் ஆகலை. எஸ்சி எஸ்டி எல்லாம் ஃபில் ஆகலை. எஸ்டிஎல்லாம் பார்த்திங்கன்னா ஐ திங்க் 27/6/28 தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ 1732 வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு. 2954 வேகன்சிஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது அசிஸ்டண்ட்டுக்கான வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷனு. நெக்ஸ்ட் ஏஎஸ்ஓ லாஸ்ட் டேட்டில் இருந்ததே தான். எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அப்படியே தான் வேகன்சிஸ் இருக்குது. ஸோ எந்த ஒரு மூமெண்ட்டும் ஏஎஸ்ஓவில் கிடையாது. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் லாவில் ஒரே ஒரு வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு. அதுவும் நேற்று எடுத்த மாதிரி அது அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஃபினான்ஸ் இன்றைக்கி மூவ் ஆன் ஆயிருக்கு. 2 சீட்டு எடுத்திருக்காங்க. ஃபினான்ஸுக்கு மாஸ்டர் டிகிரி குவாலிஃபிகேஷன் பிகாம் ஆர் எம்ஏ எக்கனாமிக்ஸு. ஸோ அவங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஃபினான்ஸ் மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிச்சு. மொத்தம் 3 வேகன்சிஸ் ஃபில் ஆயிருக்கு. இன்னும் அவைலபிலிட்டியில் 4 தான் இருக்குது. பிசி ஜென்ரலில் 1, எம்பிசி ஜென்ரலில் 1, எஸ்சி உமனில் 1 இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா
ரெசிடென்சியல் வார்டன் வந்து இன்னும் ஃபில் ஆகலை. இது எக்ஸர்விஸ்மெண்ட் குவாலிஃபிகேஷன் இன்னும் ஃபில் ஆகிறதுக்கு வந்து டைம் எடுக்கும். நெக்ஸ்ட் ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் ஆடிட் இன்ஸ்பெக்டர் ஹச்ஆர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா ஃபில் ஆயிடுச்சு. ஜிடி வந்து ஒன்று முடிஞ்சிச்சு, ஜிடி உமன் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, பிஎஸ்டிஎம்ல 2 வந்து ஃபில் ஆயிருக்கு, 8 வேகன்சிஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஜிடி உமன் பிஎஸ்டிஎம்ல இன்னும் 0 தான், இன்னும் வந்து யாருமே வந்து எடுக்கல, இனிமேல் தான் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா, ஜிடி உமன் பிஎஸ்டிஎம்ல ஹச்ஆர் ஆடிட்ரு ஹிந்து ரிலீஜியஸ் வந்ததுன்னா இன்னும் ஜென்ரல் வேகன்சிஸ்லேயே இருக்குது பிஎஸ்டிஎம். ஸோ அதனால் இனிமேல் தான் அவங்க எடுக்க ஆரம்பிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஜிடி உமனில் வந்து 14 ஃபில்லாக இருக்குது, 14 ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து பிசி உமனில் இன்னும் ஒரே ஒரு வேகன்சிஸ் மட்டும்தான் அவைலபிலிட்டி இருக்குது ஹிந்து ரிலீஜியஸ்க்கு. மித்த எல்லாமே அசிஸ்டண்ட்டும் முடிஞ்சிச்சு, இன்ஸ்பெக்டர் வந்ததுனா முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, ஆடிட் இன்ஸ்பெக்டர் வந்ததுனா முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல ஒரே ஒரு வேகன்சிஸ் ஃபில்லாக இருக்குது, ஆடிட் இன்ஸ்பெக்டர் முடிஞ்சு, அசிஸ்டன்ட் மட்டும் தான் வெயிட்டிங்கில் இருக்குது. பிசி உமன் வந்ததுனா ஆல்மோஸ்ட் நெல். ஓகேங்களா, முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்ததுனா எம்பிசி ஜென்ரல் வந்து 8 வேகன்சிஸ் வந்து அவைலபிலிட்டி, 8 வேகன்சிஸ் ஃபில்லாக இருக்குது, 12 வேகன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. பிஎஸ்டிஎம் என்ன டச்சே பண்ணவே இல்லை. உமன்ஸ் வந்து 7 வேகன்சிஸ், எம்பிசி உமன் வந்ததுன்னா 7 வேகன்சிஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க, 3 வேகன்சிஸ் இன்னும் டச் பண்ணவே இல்லை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா அசிஸ்டன்ட் அண்ட் ஆடிட் இன்ஸ்பெக்டரில் வந்து நெக்ஸ்ட் எம்பிசி பிஎஸ்டிஎம்ல இன்னும் டச் பண்ணவே இல்லை, எஸ்சிஏ டச் பண்ணவே இல்லை. எஸ்சிஏல உமன்ஸ் மட்டும் வந்து ஒரு வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க இன்றைக்கி அசிஸ்டன்ட். நெக்ஸ்ட் எஸ்சியில் வந்து 6 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க, மொத்தமாக 10 வேகன்சிஸ் இருக்குது. இதில் வந்து மொத்தம் 118 வேகன்சிஸ் போயிருக்கு, 101 வேகன்சிஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது ஹச்ஆர் ஆடிட்டில், அதாவது ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இந்த ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் ஃபர்ஸ்ட் நாளே முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் நேற்று வந்து 8 வேகன்சிஸ் போயிருந்தது, இன்றைக்கி 11 வேகன்சிஸாக வந்து ஆயிருக்கு. அதில் 9 வந்து ஜிடி உமனுக்குமே, 2 வந்து ஜிடி ஜென்ரலே வந்து ஃபில் ஆயிருக்கு. மித்தபடி எதுவுமே வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஆல்மோஸ்ட் வந்து இது ஜென்ரல் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எடுப்பாங்க போல, இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இது நல்ல போஸ்ட் தான், இன்னும் வந்து எடுக்காம இருக்காங்க. ஸோ பிகாம் கேண்டிடேட்ஸ் வந்து பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஓகேங்களா, ஒரு 140க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு சான்சஸ் வரலாம், இல்லை 145க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு சான்சஸ் இருக்கலாம், ஜேசி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ நான் இது சொல்கிறது வந்து டோட்டலாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா, எக்ஸாக்ட் இது இருக்குமா நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ பின்னாடி இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது ஜேசிஏல. ஏன்னா இது எப்போவுமே வந்து ஜேசிஏ வந்து ட்ரெஷரிக்கு அப்புறம் வந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க. ட்ரெஷரி இன்றைக்கி தான் முடிஞ்சிருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் நாளையிலேருந்து ஜேசிஏ மூவ் ஆன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கம்பேர் டு ட்ரெஷரி அண்ட் ஜேசிஏ, ட்ரெஷரி வந்து நல்ல டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் கீழே இருக்கிற டிபார்ட்மெண்ட்டோட கம்பேர் பண்ணுறப்ப ஜேசிஏ தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா, ஸோ அப்படிங்கிறப்ப வந்து ஜேசிஏ எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகலாம். நாளையிலேருந்து ஓரளவுக்கு வந்து ஜேசிஏ மூவ் ஆன் ஆகும். ஓகேங்களா, ஸோ ஜேசிஏல மொத்தமாக வந்து 11 வேகன்சிஸ் வந்து எடுத்திருக்காங்க, 917 வேகன்சிஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஜேசிஏ இப்போ வந்து தனியாக கவுன்சிலிங் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரியே அளவுக்கே வந்து போயிட்டு இருக்குது. ஓகேங்களா, ஸோ நோ ப்ராப்ளம். பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஜென்ரல் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் கூட உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜென்ரலுக்கான வேகன்சிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அது அசிஸ்டன்ட் இன் ஃபினான்ஸ் வந்து இன்னைக்கு வந்து நல்ல ஒரு வேகன்சி நம்ம போயிருக்குன்னு நினைக்கிறேன். 5 வேகன்சிஸ் வந்து எடுத்திருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜென்ரலில் 2, உமனில் 1, அதுக்கடுத்து வந்து பிசி ஜென்ரலில் 1, அதுக்கடுத்து பிசி உமனில் 1. ஓகேங்களா, 3 ஆயிருக்கு. மொத்தமாக 5 வேகன்சிஸ், மொத்தமாக என்ன வந்து 13 வேகன்சிஸ் இன்னும் அப்படியே தான் வந்து இருக்குது. ஓகேங்களா, அசிஸ்டன்ட் இன் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இதுக்கு வந்து பிகாம் ஆர் எக்கனாமிக்ஸ். இதுவும் வந்து நீங்கள் ஜேசிஏ கூட கம்பேர் பண்ணி வந்து உங்களோட வேகன்சிஸ் வந்து கழிச்சுட்டு வந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இன்னைக்கு ரிப்போர்ட் படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக ஃபில்லான வேகன்சிஸ் வந்து 1890. இன்னைக்கு வரைக்கும் 4 நாளில் 2000 பேர்த்த கூப்பிட்டுருக்குறாங்க. அதில் 1890 வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஓகேங்களா, 2000 பேர்த்தில் மொத்த ஆப்சன்டீஸ் இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா 110 பேர் மொத்த ஆப்சன்டீஸ். ஓகேங்களா, மொத்தமாக ஆப்சண்ட் ஆனது 110 பேர் ஆப்சண்ட் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து போன வேகன்சிஸ் 382, அதில் ஆப்சன்டீஸ் மட்டும் இன்னைக்கு மட்டும் 18 பேரை வந்து ஆப்சண்ட் ஆயிருக்காங்க. டோட்டல் வேகன்சியில் 1890 பேர் எடுத்திருக்காங்க, 110 பேர். இன்னைக்கு மட்டும் 382 பேர் போயிருக்காங்க, 18 வேகன்சிஸ் வந்து ஆப்சண்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பிஎஸ்டிஎம் ரிப்போர்ட். பிஎஸ்டிஎம் வந்து எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கோட சேர்த்து 32 வேகன்சிஸ் வந்து மூவ் ஆன் ஆயிருக்கு. நேற்று வந்து பார்த்துட்டிங்கன்னா அதாவது லாஸ்ட் டேவோட ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டோம்னா மொத்தமாக 25 பேர் வந்து வேகன்சிஸ் வந்து ஃபில் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து 7 பேர் வந்து எடுத்திருக்காங்க பிஎஸ்டிஎம். ஸோ மொத்தமாக 32 பேர் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, பிஎஸ்டிஎம் வேகன்சி பொறுத்த வரைக்கும் வந்து இந்த 32 பேர் தான் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து 1000 வேகன்சிஸ் இருக்குது. இது என்ன கொஞ்சம் நாளில் வந்து மூவ் ஆன் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து போடுறீங்க, பிஎஸ்டிஎம்ல இருக்கிறவங்க வந்து பிஎஸ்டிஎம்ல எடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு. கண்டிப்பாக பிஎஸ்டிஎம்ல இருக்கிறவங்க பிஎஸ்டிஎம்ல மட்டும்தான் இருப்பாங்க. அது எப்படி அப்படின்னா
ஹரிசன்டல் ரிசர்வேஷன் படி வந்துட்டுனா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுறது பிஎஸ்டிஎம்ல வேகன்சி இருந்தால் வந்து பிஎஸ்டிஎம்ல தான் ஃபில் பண்ணணும். பிஎஸ்டிஎம்ல வேகன்சி இல்லைன்னா தான் ஜென்ரலாக ஃபில் பண்ணுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பிஎஸ்டிஎம் வச்சுக்கிறவங்க வந்து இப்போ 32 தான் வேகன்சி போயிருக்கீங்களா, அவங்களுக்குன்னா ரெவன்யூலாம் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. சீனியர் இன்ஸ்பெக்டர் அதுக்கடுத்து லெவல் 12 போஸ்ட்டே வந்துட்டுனா இன்னும் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஒருத்தனுக்கு லெவல் 12 போஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரெவன்யூ, ரெஜிஸ்ட்ரேஷன், ரூரல்லாம் இருக்கிறப்போ அதையெல்லாம் விட்டு போட்டு வந்துட்டு ஜென்ரலில் வந்து யாருமே எடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் பிஎஸ்டிஎம்ல தான் எடுப்பாங்க. அதாவது வந்து ஹரிசன்டல் ரிசர்வேஷன் படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உமன்ஸை ஃபஸ்ட்டு எடுத்து முடிச்சிருவாங்க. பிஎஸ்டிஎம் மட்டும்தான் டச் பண்ணுவாங்க. பர்சனல் டிசபிலிட்டி அது மட்டும் தான் டச் பண்ணுவாங்க. டெஸ்யூ விடோ இப்போ இன்னைக்கு பாருங்கள், இன்றைக்கி ஒரு வேகன்சி டெஸ்யூ விடோ வந்து போயிருக்கு. பட் ஆனால் அவங்க நினச்சிருந்தா ஜென்ரல்லே வந்து ஏதாச்சும் ஒரு வேகன்சிஸ் எடுத்துக்க முடியும். பட் ஆனால் அவங்க ஜென்ரல் எடுக்கல, ஏதோ ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டா டெஸ்யூ விடோவில் வந்து அவங்களுக்கு போயிருக்கு. ஓகேங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய போஸ்ட்டு, நல்ல போஸ்ட்டாக வந்ததுன்னா டெஸ்யூ விடோ எடுத்துருந்துருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து அந்த இதில் தான் போகும். ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் ஒரி படிக்க தேவையில்ல. நாளைக்கு இன்னும் வந்து ஒருத்தனா இந்த வாரத்தில் இன்னும் 4 நாள் கவுன்சிலிங் இருக்குது. இந்த வாரத்தில் 4 நாள் கவுன்சிலிங்கில் வந்து ஆப்ஷன்டிஸ் ஜேசிஏ மூவ் ஆன் ஆகிறத பொறுத்து தான் பார்டர் கேண்டிடேட்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ யாராச்சும் போஸ்டிங் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து தயவு செஞ்சு கவுன்சிலிங்கை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ பார்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். இது உங்களோட உரிமை தான். பட் ஆனால் வந்து இது என்னோட கருத்தாக மட்டும் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எக்ஸாம் எழுதிருக்கீங்க, கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க. பட் ஆனால் ஜாப்பில் ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஸோ பார்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இது ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன் நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எவ்வளோ போயிருக்குது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ காலியாக இருக்குது, எந்தெந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னும் 1 to 2 hours வந்துட்டுனா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். அதில் இருக்கிற பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கிற டெலகிராம் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களோட ஒரு 2 hours வந்துட்டுனா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வந்து இன்னைக்குக்கான ரிப்போர்ட் டீட்டெயில் ரிப்போர்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி ப்ளஸ் வந்து கேட்டகரி வைஸ் டிபார்ட்மெண்ட் பெருசு வந்து போட்டுக்கிற பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இன்னைக்குக்கான டீட்டெயில் எவ்வளோ தான். ஸோ நாளைக்கு வந்து கவுன்சிலிங் எந்த மாதிரி போகுதுன்னு பார்ப்போம். ஹோப் எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். நாளைக்கு வந்து கவுன்சிலிங் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம வந்து அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, நாளைக்கு எந்த மாதிரி போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.